ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். 12 வசனம். அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி அப்படின்னா நாம் விடுதலையாகும்படி, மீட்கப்படும்படி, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படி, அப்படியே சமூகத்துக்குள்ளே குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, பயம் இல்லாதபடி தைரியமாக அவருடைய சன்னிதானத்திலே சேரும்படி நமக்கு கொடுக்கப்பட்டது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க போயிட்டு ஆண்டவர் இடத்துல போய் ஜெபிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நான் கேட்டால் கொடுப்பாரா, நான் அவர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு இன்னும் நிறைய தெரியாத கிறிஸ்தவங்க இன்னைக்கு சபையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது அவரிடத்துல போய் தைரியமா முழங்கால் படியிட்டு பேசுவது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரோடு கூட பேசுவது. அல்லேலூயா. பேசி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது, அண்ட சராசரங்களை ஒரு வார்த்தையினாலே உருவாக்கி ஒரு வார்த்தையினாலே ஆண்டு கொண்டு இருக்கிற அப்பேற்பட்ட மகிமையினுடைய தேவனிடத்திலே தைரியமாய் போய் பேசக்கூடிய பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் தருவது ரட்சிப்பு. அது ஜீவனை கொடுக்கிறது. அது அல்லேலூயா. ரட்சிப்பு மரணத்திலிருந்து ஜீவனை கொடுக்கிறது. அது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு நான் பேசினா கொடுப்பாரா, நிறைய பேருக்கு பயங்கர சந்தேகம். அல்லேலூயா. ரட்சிப்பு அதைத்தான் கொடுத்துருக்குது. என் கூட பேசு, நான் உங்க கூட பேசணும், ஏன்னா நான் உன்னை சிருஷ்டித்தேன். பாவம் மனிதனை தேவனுக்கு அந்நியராக்கி விட்டிருக்கிறது. பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து துண்டித்து விட்டிருக்கிறது. என்ன பண்ணிருக்குது? பாவம் மனிதனை தேவனுக்கு அந்நியராக்கி இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியராக்கி இருக்கிறது. பாவம் மனிதனை பிரித்து எடுத்திருக்கிறது, பிரித்து விட்டது. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து தேவனுடைய ஜீவனுக்கு சொந்தமாக்கி இருக்கிறது. அதுக்கு அடையாளம் தான் இன்னைக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குடிக்க போறீங்க. அல்லேலூயா. பெரிய வியாழன் அன்னைக்கு இது. இந்த பெரிய வியாழன் அன்னைக்கு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி. அல்லேலூயா. அதை குறித்து தான் ஆண்டவர் அந்த பெரிய வியாழக்கிழமையில் அதை நம்மை அனுசரிக்க வைத்திருக்கிறார். அப்போ பாவம் மனிதனை ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியனாக்கி விட்டது. அந்நியனாக்கி பிசாசுக்கு சொந்தமானவனாக்கி விட்டது. பிசாசு என்ன பண்றான்? பிசாசு யாரு தெரியுமா? பிசாசு எப்படிப்பட்டவன்? திருடன். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இன்னும் ஒண்ணு பிசாசை பத்தியே தெரியாம உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா. நான் வசனம் ஆரம்பிச்ச உடனே முடிச்சா நீங்களாம் முடிக்கணும். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்து. பைபிள் படிக்கிறீங்களானே சந்தேகமா இருக்குது. அல்லேலூயா. நீங்க வேற திருவிருந்து வேற எடுக்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன கொடுக்க வந்தார்? நமக்கு ஜீவனை கொடுக்க கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இதுதான். அதுல இருந்து கொஞ்சம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் அதுல கொஞ்சம் இன்னைக்கு பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 4 14 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4
14 முடிய பாவம் என்ன பண்ணிருக்குது இன்னைக்கு பார்க்க போறீங்க. அல்லேலூயா. நீங்க எடுக்கல. சமாரிய நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்த கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று என்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, கொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். போதுமா. இயேசு இப்போ சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியது இருந்தது. யூதர்கள் சமாரியாவுக்குள்ள போக மாட்டாங்க, சுற்றி தான் போவாங்க. ஏன்னா சமாரியா தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்க? தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த சமாரியா வழியே போக மாட்டாங்க, சுற்றி தான் போவாங்க, சமாரியாவுக்குள்ளே போக மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வானத்தின் பூமியை உண்டாக்கினவர் அது சமாரியாவுக்குள்ளே வராரு. சமாரியாவுக்குள்ளே வரும்பொழுது அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் சரியா மத்தியானம் 12 மணி காரில் ஏறி உட்கார்ந்து ஏசியை போட்டு நேராக இங்கே இறங்கலை ஆண்டவர். அவர் அப்போ பிரயாணப்பட்டார். பகலில் நல்ல வெயிலில் அவர் பிரயாணப்பட்டு வருகிறார். அவர் நோக்கத்தோடு தான் வருவார். ஆண்டவர் வந்தார்னா அதில் ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கும், அதில் ஒரு அன்பு இருக்கும் அவர்கிட்ட. அவர் அந்த யாக்கோபனுடைய பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அங்கே நிற்கிறாரு. அப்போ மத்தியானம் 12 மணி, கரெக்டாக 12 மணி. பெண்களெல்லாம் காலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் தண்ணி எடுத்துருவாங்க. இந்த பெண்ணு 12 மணிக்கு தண்ணி எடுக்க வர்றா. ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அவமானமான ஒரு வாழ்க்கை இவருடைய வாழ்க்கையில். ஏன்னா இவருடைய வாழ்க்கையில் இவளுக்கு திருமணம் இவருடைய வாழ்க்கையில் திருமணம் அவளுக்கு செட் ஆகலை, ஒத்து போகலை. திருமண வாழ்க்கை அவளுக்கு ஒத்து போகவில்லை. ஆகவே இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அவர் என்ன பண்றாரு? அங்க உட்கார்றாரு. அப்போ சமாரிய ஸ்திரீ அவ தண்ணி முள்ள வருகிறார். அப்போ அவர் கேட்கிறாரு, தாகத்துக்கு தா. அவர் வெயில், பிரயாணம், குடிக்க தண்ணி இல்லை, சீசர்கள்ட்ட போஜனம் வாங்க போயிட்டாங்க, அதனால் இப்போ தண்ணி கேட்குறாரு. அப்போது அவள் இந்த மேன்மை தாழ்மை இப்படி இருக்கிறது அதை பற்றி பேசுகிறாவா. யூதர்களுக்கும் சமாரியருக்கும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது, பேச்சுவார்த்தை கூட கிடையாது. அந்த காலத்தில் ஆண்கள் பெண்கள்கிட்ட, தனியாக இருக்க பெண்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த காலம். அப்போ அவர் கேட்குறா, அவர் கேட்கிறார், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். அப்ப இயேசு அவர் பதில் கொடுக்கிறாரு. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார்.
தேவனை வேதம் சொல்லுகிறது, தேவனை அறியாததே பாவம். பாவத்துல பெரிய பாவம் என்னன்னா, ஜீவனுள்ள தேவனை அறியாததே பாவம். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. அப்போ அவ உலக பிரகாரமா அவ இயேசு கிட்ட பேசுறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவு, தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய இரக்கம் மனதுருக்கம் எப்படிப்பட்டது, அதான் தேவனுடைய ஈவு. தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுடையவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அது என்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்? உன் வாழ்க்கையில் இருக்கிற தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் சொல்ற, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயா, நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீர். ஏன்னா ஜீவன் இல்லை, தேவனை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? ஒண்ணுமே படிக்காம இருக்கிற மாதிரி இருக்குங்க. தேவனுடையவன் ஜீவனுடையவன், ஜீவன் இல்லாதவன் தேவன் இல்லாதவன். அப்போ தேவன் அற்றவளா இருக்கிறான், ஜீவன் இல்லாதவளா இருக்கிறா, ஒரு பாவத்துல இருக்கிறா. அவளுக்கு தேவனை குறித்த எந்த விதமான சரியான ஒரு காரணம் அவளுக்கு தெரியல. அதான் சொல்றேன், தேவனை உடையவன் ஜீவனை உடையவன், ஜீவன் இல்லாதவன் தேவனை அறியாதவன். அவர் சொல்ற, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுத்திருப்பேனே அப்படின்றாரு. அப்ப அவகிட்ட என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அதனாலதான் அவளுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குது. கேட்கிற அவர் இதெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். என்ன இவருடைய திருமண வாழ்க்கையில என்ன, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? நம்ம இந்த பெண்ணை பார்க்கிறோம், இந்த பெண்ணுக்கு இல்லாதது இன்னைக்கு அநேகர்கிட்ட இருக்குது. அது என்னன்னா ஜீவன் இல்லை. அல்லேலூயா. ஜீவனற்றவர்களாய் இருக்கிறோம். அந்த ஜீவன் யார்கிட்ட இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? அன்பின் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பின் தேவன் ஏன் நம்ம உருவாக்கினாரு? அவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்த, நாம் அவரை துதிக்க. அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கின நோக்கமே தேவன், அன்பின் தேவன் அன்பினாலே தான் நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா. எதுக்கு உருவாக்கினார்? நாம் துதிக்கும்படி, அவரிடத்தில் அன்பு கூறும்படி, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி, இப்படி பரஸ்பரம் அன்பு கூறும்படி தான் அதை உண்டாக்கினாரு. ஆனா பாவம் தேவனிடத்திலிருந்து பிரித்து அந்நியனாக்கி ஜீவனுடைய தேவனுக்கு அந்நியனாய் மாறிவிட்டது. அப்ப அதனால என்ன இல்லை? இப்போ அவனுக்கிட்ட பாவத்துக்கு அடிமையா இருக்கனால அவன்கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை, ஜீவன் இல்லை. அல்லேலூயா. அவன்கிட்ட இப்ப அன்பு இல்லை, அன்பு காட்ட முடியல. அன்பு பரஸ்பரம் கொடுத்து வாங்க வேண்டியது. அல்லேலூயா. அன்பு என்ன பரஸ்பரம் கொடுக்க வேண்டியது. அப்போ இவங்கிட்ட ஜீவன் இல்லாததுனால இப்போ அவளால அன்பு செலுத்த முடியல. அல்லேலூயா. என்ன பண்ண முடியல? அன்பு செலுத்த முடியல. இப்போ அன்பு அவர்கள் எப்படி, அதாவது தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். இப்ப அவர்கிட்ட ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாததுனால இப்ப அவர்கள் யாருக்கு அடிமையாயிட்டாங்க? பிசாசுக்கு அடிமையாயிட்டாங்க. பிசாசுக்கு அடிமை என்னன்னா, அவன் வஞ்சிக்கிறவன். அல்லேலூயா. அவன் வஞ்சனை செய்கிறவன். அவன் அவங்கிட்ட அன்பு கிடையாது. அவன் என்ன? அவன் திருட, கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன், ஒரு குடும்பத்தை உடைக்கிறவன், ஒரு குடும்பத்தை அழிக்கிறவன், ஒரு குடும்பத்தை என்ன பண்றான்? அவன் பிரிக்கிறவன் அவன். அல்லேலூயா.
அதனாலதான் இங்கிருந்து போன் எடுத்து இன்னொரு ஊருக்கு பேசி அந்த குடும்பத்தை என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லாம சண்டையும் சச்சரவையும் உண்டாக்குகிறது. வாயின் பேச்சினால ஒரு குடும்பத்தை அழிக்கிறது. அப்போ அன்பு இல்லை. அந்த அன்பு இல்லாததுனால அவர்கள் எல்லாம் தேவனை பார்க்க முடியல, தேவனோடு கூட தொடர்பு இல்லை. ஜீவன் உள்ள தேவனுக்கு அந்நியராகி போய் விட்டார்கள். அதனால இந்த உலகத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விரக்தி, வேதனை, சஞ்சலம், தவிப்பு இவைகளெல்லாம் வந்து விட்டது. ஏன்னா தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டுட்டாங்க. அன்பு இல்லை. அன்பு இருந்தா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது இதெல்லாம் இருக்காது. இவகிட்ட இப்ப என்ன, இவகிட்ட பாவம் இருக்கிறதுனால இவகிட்ட அன்பு இல்லை. இவ முதல் கணவனை கல்யாணம் பண்றா. முதல் கணவனை கல்யாணம் பண்ணா இவகிட்ட அன்பு இல்லை, அவங்கிட்டையும் அன்பு இல்லை. ஏன்னா ரெண்டு பேருக்குமே தேவனை பத்தி தெரியாது. ஆகவே இவர்களுக்குள்ள ஒத்து போல மாம்ச சிந்தை வந்து விட்டது. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை வந்து விட்டது. பூமியில் உள்ளவைகளை தேடுகிறவர்களா இருக்கிறார்கள். அவனால வீட்டுக்கு தேவையானதை சம்பாதிச்சு கொடுக்க முடியாம இருக்கலாம், எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ சம்பாதிச்சு கொடுக்க முடியாம இருக்கலாம். அதனால அவளுக்கு கோபம் என்ன பண்றா, முதல் புருஷனை தள்ளிடுறா, ரெண்டாவது புருஷனையும் தள்ளிடுறா, மூணாவது புருஷனையும் அவ என்ன பண்ணிடுறா, தள்ளிடுறா. இப்படி 5 புருஷர்களை தள்ளுறா. அவன் வாழ்க்கை அப்படியே ரொம்ப ஒரு குழப்பமா இருக்குது, அப்படியே ஒரு வேதனை தரக்கூடியதா இருக்குது. அதனாலதான் அவன் என்ன பண்றா, 12 மணிக்கு தண்ணி எடுக்க வர்றான். இல்லைன்னா எல்லாம் பேசுவாங்கல்ல, பெண்களை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை, பேசுறாங்க, இஷ்டத்துக்கு பேசுவாங்கன்னு அவங்க எல்லாம் இல்லாதப்ப 12 மணிக்கு தண்ணி எடுக்க வர்றான். ஏன்னா அவளுடைய வாழ்க்கை மெஸ் ஆகி இருக்குது, குழப்பமாக இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானமே அவருடைய வீட்டில் இல்லை. இருக்க வேண்டியது இல்லை. இருக்க வேண்டியது என்ன இல்லை, அன்பு இல்லை. இப்போ இவ்வளவு எதையுமே தாங்கிக் கொள்ள முடியல, விரக்தி. உடனே என்ன பண்றது, வாயை திறந்தா புருஷங்கார என்ன பண்ணிடுறான், அடாடா இன்னைக்கு வீட்டில் இருந்தா வேலைக்கு ஆகாதுப்பா, என்ன பண்ணிடுறான், போய் ஒரு 2 மணி நேரம் ஊரை சுற்றிட்டு ராத்திரி சோதை தின்ட்டு படுத்துடலாம், அது வரைக்கும் வரக்கூடாது, கண்ணிலே படக்கூடாதுன்னு எத்தனை பேர் ஓடுறாங்க தெரியுமா இன்னைக்கு. அல்லேலூயா. அதான் அன்பு இல்லை. எதையுமே தாங்கி கூட முடியல, வெடித்து செதறுது. என்ன ஆகுது, அன்பு இல்லாததுனால அந்த ஆத்மா அடக்க முடியாதபடி, அன்பு இல்லைல்ல, அப்படி என்ன பண்ணுது, அப்படியே வெடித்து செதறுகிறது. கூச்சல் கூக்குரலாக இருக்குது குடும்பங்கள்ல. இப்படியே இவளால யாரோட இவளால ஒத்து போக முடியல. 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருப்பற உனக்கு புருஷன் அல்ல. அல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச நாள் கூட வச்சு பார்ப்போம், நமக்கு ஒத்து வரனா பார்ப்போம், ஒத்து வந்தா வச்சு வாழ்வோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அனுப்பிடுவோன்ற நிலைமையெல்லாம் இருக்கிறா. ஏன்னா இவளுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லை, தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டிருந்த அன்பு அவகிட்ட இல்லை. எப்படி மீனை தண்ணியிலிருந்து எடுத்தா எப்படி அது துடிக்குது, இல்லை துடிக்குது. ஏன்னா அது தண்ணியில வாழும்படி உண்டாக்கப்பட்டது, அந்த தண்ணியிலிருந்து எடுத்த உடனே துடிக்குது. அதனால அது போல இவ ஜீவன் உள்ள தேவனுக்கு அந்நியரா இருக்கிறதுனால இவ ஆத்மா ஒரு சலனத்தோடையே ஒரு சஞ்சலத்தோடையே இருக்குது. அல்லேலூயா. அதுதான் இது அவ வாழ்க்கை அப்படி மெஸ்அப் ஆயிருக்கு. உடனே நாம நினைக்கலாம், இந்த பெண்ணு ரொம்ப பாவிப்பா, இந்த பொண்ணு ரொம்ப மோசம், புருஷன் கூட வாழ முடியல, உடனே விரல் நீட்டுறது. இவகிட்ட என்ன குறை இருக்குமோ? இல்ல, பாவம் அந்த பெண்ணிடத்திலிருந்து ஆரம்பிக்கல, என்னிடத்திலிருந்து ஆரம்பிக்கல, பாவம் ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து ஆரம்பித்தது. அல்லேலூயா. அதனாலதான் ஒருத்தங்க பாவம் பண்ணும்போது, பாவத்தில் இருக்கும் பொழுது அவங்கள பார்த்து உண்மையான கிறிஸ்தவர்கள் பரிதாபப்பட வேண்டும், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், விரல் நீட்டக்கூடாது. பாவம் என்கிட்ட இருந்து தொடங்கிச்சா? சங்கீதக்காரன் சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். யார சொல்றான்? ஆதித்தாய் ஏவாள சொல்லுகிறான். அல்லேலூயா. பாவம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கல, உங்க அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கல, உங்க அப்பா கிட்ட ஆரம்பிக்கல, உன்னுடைய மூதாதையர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கல, ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து ஆரம்பித்தது பாவம். அதனால கிறிஸ்தவர்கள் சொல்றேன்,
ஒருத்தர் பாவம் பண்ணாங்கன்னா உடனே விரல் நீட்டாதீங்க. அல்லேலூயா. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்கள் அன்பின் தேவனுக்கு நீங்க ஊழியம் செய்றீங்க, அன்பின் தேவனுக்காக வாழ்றீங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. பாவம் கிறிஸ்தவங்களை மட்டும் விட்டு வைக்கலங்க, எல்லாரையுமே என்ன பண்ணுது? பாவம் எல்லாரையுமே என்ன பண்ணுது? ஆட்கொண்டிருந்தது. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்படைந்து இன்னைக்கு சபையிலே அவருடைய பிள்ளைகளாய் உட்கார்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தேவனுக்கு நாம் அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாவம் பயங்கரமான பொல்லாதது. பாவம் வஞ்சனை பண்றது, அது எப்படி வஞ்சிக்கும்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. பாவம் எந்த வகையில, எப்படி, யார, எந்த இடத்துல எப்படி வஞ்சிக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட பாவமாய் அது நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் அது வேரூன்றி இருக்கிறது. மாம்ச சிந்தை அது. அல்லேலூயா. மாம்ச சிந்தனையை கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. மாம்ச சிந்தை அது கொண்டு வந்திருக்கிறது. அப்போ அவங்கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இல்லாததுனால புருஷனை தாங்கிக் கொள்ள முடியல, அவனை ஏற்றுக்கொள்ள முடியல, வெடித்து சிதறுகிறான். அவகிட்ட என்ன அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னா அவன் என்ன பண்றான்? கொந்தளிக்கிறா, வெடிக்கிறா, வெடித்து சிதறுகிறான். சிதறி என்ன பண்றா? அந்த குடும்பத்தை என்ன பண்றா? ஒண்ணு இல்லாம அவள் மாற்றி போடுகிறாள். அல்லேலூயா. அப்போ அதனால யாரு கூட ஒத்து போக முடியாது, யாரு கூட அவ என்ன பண்ண முடியல, வாழ முடியல. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, அன்பு அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் போதும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்பை பத்தி சொல்லும்போது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இவகிட்ட அன்பு இல்லை. அன்பு இல்லை. பாத்தீங்கன்னா அவரு பேர் சொல்றாரு இல்லையா, சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி. எந்த ஆவி? உள்ள மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஒரு ஆவி இல்லை. அது புருஷனை ரட்சிக்குமா? அல்லேலூயா. என்னது? புருஷனை ரட்சிக்கும். என் மனைவி என்ன அப்படிதான் தாங்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க முன்னாடி மேல நிக்கிறதுனால நல்லவனாவே பிறந்து நல்லவனாவே இருந்தனா? அநீதி எல்லாம் பாவம் தான் சொல்லுது. அநீதி என்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருந்தது. அல்லேலூயா. என் மனைவி என்னை தாங்கினதுனால, என் மனைவி என்னை சகித்ததுனால, என் மனைவி கர்த்தரை நம்பினதுனால, என் மனைவி ஜபத்தினால இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன இருக்கும்? வெடித்து சதறி கொந்தளிப்பா இருந்தா என்ன இருக்கு? இந்த குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமா இருக்கும். அதுக்கு நான் காரணமா? என்னில் உள்ள பாவம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனை அறியாதது பாவம். ஏன்னா நான் தேவனை அறியல. கிறிஸ்தவனா பிறந்தேன், கிறிஸ்து கர்த்தர் தெரியாது. நான் கிறிஸ்தவன், எனக்கு கிறிஸ்து கடவுள், இயேசு கடவுள் நினைச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆனா அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது தெரியாது. அவர் அன்பின் தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பின் தேவனை அறியாததே பாவம். அன்பிலே பயம் இல்லை. அல்லேலூயா. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அது எல்லாமே கர்த்தருக்குள்ள இருந்தா, கர்த்தருக்குள்ள இருந்து நீ கர்த்தர் விசுவாசித்தா, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அதுக்கு விசுவாசம் குறைவு இருக்காது. என் குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் கணவன் சரியாவா அப்படின்னு நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, நீ புது சிருஷ்டியா இருந்து அந்த அன்பின் தேவனை அறிந்து பிசாசு இந்த குடும்பத்தை அழிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விசுவாசிக்கும். அல்லேலூயா. தனியா இருந்தா உனக்கு அன்பை பூரணமா பண்ண முடியாது. கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான் அந்த அன்பு பூரணமாக அது இருக்கும். அல்லேலூயா. அந்த அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு புறம்பே தள்ளும். அந்த அன்பு சகலத்தையும் தாங்கு, சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்தவ குடும்பங்கள்
அந்த அன்பிலே நாம் என்ன பண்ணணும்? தேவ அன்பில நிலைத்திருந்த அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும்? கட்டுகிறதா இருக்கும். அல்லேலூயா. அவங்க உலகத்தில் இருக்கிறது ஒரு சுயநலம், சுயநலத்தினால் அன்பு கூறுகிறது. ஆனா நாம் அப்படி இல்லை. தேவ அன்பை நாம இருதயத்திலே நாம பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த அன்பு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த பெண்ணை பார்க்கும்போது இந்த பாவத்தினால இந்த பெண்ணுகிட்ட என்னன்னா, இந்த பாவம் இந்த குடும்பத்தை என்ன பண்ணிருக்குது? இந்த பெண்ணுடைய குடும்பத்தை என்ன பண்ணிருக்குது? அழித்திருக்கிறது. பாவம் குடும்பத்தை அழித்திருக்கிறது. இருக்க வேண்டிய விதத்துல அன்பு இல்ல. அல்லேலூயா. பூமிக்குரியவர்களை மாத்திருச்சு. தேவனை பார்க்க முடியல, இப்படி மேல தூக்கி பார்க்க முடியல. அல்லேலூயா. அதுதான் காரணம். அவ முற்றிலும் என்ன ஆயிடுச்சு? அவருடைய வாழ்க்கை தேவனற்ற ஒரு வாழ்க்கையாய் அது மாறி போயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த பாவம் என்னெல்லாம் பண்ணும். நான் போன தடவை உங்களுக்கு காமிச்ச 2 நாளைக்கு முன்னாடி படிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனம் 19 22 முடிய. போதும் போதும். பாருங்க, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுனா இந்த வானத்து பூமியும் அதை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ அடுத்து 21ஆம் வசனம் சொல்றது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். தேவனை அறியாதது சிந்தையை தாக்குது. எதை தாக்குது? ஆத்துமாவை தாக்குது. பாவம் சிந்தை, மனம், தீர்மானம் எடுக்கிற சக்தி. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியல, அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ள முடியாததுனால இருக்க வேண்டியது இல்ல, தேவையில்லாதது இருக்குது. பாவம் சிந்தனையை சீர்குலைக்கிறது. பாவம் சிந்தனையை சீர்குலைக்கிறது. அல்லேலூயா. பூமிக்குரிய காரியங்களை மட்டும் பார்க்கிறது, தேவனுக்குரிய காரியங்களை பார்க்கறது இல்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நான் உன்னை மாற்ற முடியாது. அல்லேலூயா. நான் யாரும் மாற்ற முடியாது. என் மனைவியை மாற்ற முடியாது, மனைவி கணவனை மாற்ற முடியாது, தாய் தகப்ப பிள்ளைகளை மாற்ற முடியாது, பிள்ளைகள் தாய் தகப்பனை மாற்ற முடியாது. பேசி சரி பண்ணிடலான்றது சரி பண்ண முடியாது. நான் பாவம் உள்ள இருக்குது. அறிய வேண்டிய விதத்தில் அறிய முடியல. சிந்தனைகளை அது சிந்தனையில வீணரான ஆளுகள் இருக்குது. இவன் என்ன நினைக்கிறா? இவன் சரியில்லை, இன்னொருத்த சரியாயிடும். இப்படி 5 புருஷன் என்ன பண்றா? அவ தள்ளி விட்டா. பார்த்தீங்கன்னா ஏன் பூமிக்குரிய காரியங்களை தேடுறது, தேவனை தேடுவதில்லை. முதல்ல அவன் தேவனை தேடி இருந்தான்னா, தேவனுடைய உதவியை நாடி இருந்தான்னா, தேவனுக்கு தன்னை அடிமையை ஒப்பு கொடுத்திருந்தான்னா, தேவனை விசுவாசித்திருந்தான்னா, அவளுக்கு தேவன் பல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பாவம் ஒரு மனுஷனை என்ன பண்றது? இருக்க வேண்டிய விதத்துல இல்லாதபடி பண்ணுகிறது, அறிய வேண்டியதை அறிய முடியாதபடி பண்ணுகிறது, சிந்தனையில வீணராக்குறது, சிந்தனை வீணாக்குகிறது, அறிய வேண்டிய விதத்துல அறிய முடியாதபடி, இருக்க வேண்டிய விதத்துல இருக்க முடியாதபடி, அன்பு செலுத்த முடியாது. அதனால அவள் என்ன பண்றா? எதையுமே தாங்க முடியாதவளாய் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 55:2 பாருங்க, ஒரு அருமையா சொல்றாரு பாருங்க.
நீங்கள் அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். என்ன சொல்றாரு, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். மனுஷன் உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன இல்ல, பாவம் என்ன பண்ணிடுச்சு? அப்பம் அல்லாததற்காக பணத்தை செலவு பண்ணுது, திருப்தி செய்யாத பொருளுக்காக தன்னுடைய பலனை செலவழித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு இல்லையா, பிசாசு சொல்றான், சூழ்நிலையை பார்த்து சொல்றான், பசிக்குது ஆண்டவருக்கு, இந்த கல்லுகளை அப்பமாக்குன்றான். அல்லேலூயா. கல்லுகளை அப்பமாக்கும். இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக உங்கள் பணத்தை செலவு பண்றீங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க பலனெல்லாம் செலவழிக்கிறீங்க, உங்க நேரத்தை எனக்கு கொடுக்கறது இல்ல, ஏன்னா நீங்க பார்க்கறது இல்ல. அப்படி இல்லாததுனால இந்த உலகம் பார்த்தீங்கன்னா பணம் 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 பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம், கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. திருப்தி செய்யாதது, அது திருப்தி பண்ண முடியாது. அந்த உலக அந்த ஆத்மா, இந்த ஆத்மா நீங்க பாக்குறீங்க, 5 அடி 6 அடி 7 அடி இருக்கிற மனுஷனோட பாக்குறீங்க, அவருடைய ஆத்மா எவ்வளவு பெருசு தெரியுமா? அவருடைய ஆத்மா எவ்வளவு பெருசு தெரியுமா? அந்த ஆத்மாவில் அவன் பணத்தை கொட்ட முடியுமா, இல்ல தங்கத்தை கொட்ட முடியுமா, இல்ல நிலத்தை கொட்ட முடியுமா, இல்ல அவன் விரும்புகிற பெண்களை அனுபவிக்க முடியுமா? அந்த ஆத்மா எவ்வளவு பெருசு தெரியுமா? அந்த ஆத்மாவை நீங்க வேற எதை போட்டாலும் நிரப்ப முடியாதுங்க. ஏன்னா அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா உங்களை சிருஷ்டித்திருக்கார் தெரியுமா? வானங்களை விரைவுகளால் விரித்த தேவனுடைய ஆத்மா உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 5 அடி 6 அடி மனிதனுடைய ஆத்மா இந்த அண்ட சராசரங்களுக்கு எவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசு. அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல சிந்தனை எவ்வளவு தூரம் பறக்குதா இல்லையா? யோசிச்சிருக்கீங்களா? ஒரு செகண்ட்ல நம்முடைய சிந்தனை எவ்வளவு பெருசா இருக்குது. எங்கெல்லாம் போகுது சிந்தனை, எங்கெல்லாம் போயிட்டு வருது. அல்லேலூயா. அப்ப அந்த ஆத்மா அவ்வளவு பெருசு. அந்த ஆத்மாவுல இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அதை நிறைக்க முடியாது. அல்லேலூயா. எதால நினைக்க முடியும்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, வானம் கொள்ளாத மகிமையின் தேவன் உள்ள வந்தா உனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டா. அல்லேலூயா. அதான் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த தேவனை இருதயத்துல வைக்கும் பொழுது என் குடும்பம் நல்லா இருக்கும், என் புருஷன் இன்னைக்கு மாறுவான், என் மனைவி இன்னைக்கு மாறுவா, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், என் சந்ததி இவ்வளவா இருக்கும், நான் நல்லா இருப்பேன். அதை விசுவாசிக்கிற இருதயம். அல்லேலூயா. அந்த அன்பு இல்ல, தேவ அன்பு இல்லாததுனால அவளால யாரையும் ஒத்து போக முடியல, யாரால அவளால எதையுமே என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவகிட்ட அன்பு இல்லை, ஒரு ட்ரை, ஒரு காய்ந்த நிலம் போல இருக்கிறா. யாரால திருப்தி பண்ண முடியல அவளால, அவருடைய வாழ்க்கை யாரால திருப்தி பண்ண முடியல. ஆனால் 5 புருஷர்கள் அவனுக்கு இருந்தார். அவர் சொல்றாரு, நீ கேட்டா நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயலா, நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு கொடுத்து ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு கொடுத்திருப்பார். பாருங்க, முடிக்கிறேன். அதாவது இருதயத்தினுடைய ஆழத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு
ஒரு பெரிய அன்பில்லாத ஒரு ட்ரை லேண்டு, மனுஷனுடைய இருதயம் ட்ரையா அன்பில்லாதபடி. அதனாலதான் டக்குன்னு கோபம் வருது, டக்குன்னு எரிச்சல் வருது, டக்குன்னு பொறாமை வருது, டக்குன்னு என்ன வருது, பெருமையை வருது. அல்லேலூயா. பெருமையா தான் வருது. பெருமையில் ஆளுக்குரிய பெருமை இருக்குது, மாம்சத்துக்குரிய பெருமை இருக்குது, பல காரியங்கள் இருக்குது. பல மனுஷனை பல விதத்தில் அது என்ன பண்ணுது, அது பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த ட்ரை ஜீவன் இல்லாதது. அதனாலதான் யோவான் சொல்லுகிறார், யோவான் 1 யோவான் எடுங்க, முடிக்கிறேன். 1 யோவான் 1:2. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். போதும். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. எந்த ஜீவன் வெளிப்பட்டது? ஜீவனை கொடுக்கிற ஜீவன் வெளிப்பட்டது. அல்லேலூயா. எந்த ஜீவன் வெளிப்பட்டது? அவர் சொல்றார் இல்லையா, அந்த ஜீவன். எந்த ஜீவன் வெளிப்பட்டது? அந்த ஜீவன் வெளிப்பட்டது. நல்லா கவனிக்கணும். 2வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஆதியாகமத்தில் சொல்றாரு, ஆதாம் ஏவாளை பாவத்துல விழப்பண்ணின சத்துருக்கிட்ட சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய். அல்லேலூயா. அவரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவானவர். அந்த ஜீவன், அந்த ஜீவனை கொடுக்கிறவர். ஜீவனத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு மனுஷனை பாவத்தில் தள்ளி தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து விலக்கப்பட்டதற்கு காரணமாயிருந்த சத்துருவை பார்த்து சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்தாக அந்த ஜீவனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் தாவீதுக்கு தாய் என்று இன்னார் கேட்கிறாரு உன்கிட்ட, அவர்கிட்ட நீ கேட்டிருந்தா தேவனுடைய ஈவையும். அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உனக்குள்ள வர அதான் சொல்றாரு இல்லையா, அப்போஸ்தலர் எடுங்க 4:12. யோவான் 4ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 4 என்ன சொல்றாரு பாருங்க. நீ தேவனுடைய ஈவையும் தாவீதுக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்திலே கேட்டிருப்பாய். அல்லேலூயா. அவர் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு பாருங்க. நீ தேவனுடைய ஈவையும் தாவீதுக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஜீவப்பம் நானே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஜீவப்பம் நானே. அப்பம் அல்லாததற்காக உங்க பணத்தை செலவழிக்கிறீங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க பிரயாசத்தை செலவழிக்கிறீங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அமர்ந்திருந்து அவரே தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றாரு. அல்லேலூயா. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, நமக்காக வெளிப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் நமக்காக வெளிப்பட்டிருக்கிறார். அதான் சொல்றாரு. எதை சொல்ற? எந்த ஜீவனை சொல்றாரு? ஆதியில தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவனை சொல்றாரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், நம்மளை பாவத்தை தந்த வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் அதன் தலையை நசுக்குவார். அந்த ஜீவன் வெளிப்பட்டிருக்கிறது. நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்கிட்ட வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல சொல்றான், சங்கீதக்காரன் அப்பயே சொல்றான், ஜீவ ஊற்றும் இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவ ஊற்றும் இடத்துல இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன். அல்லேலூயா. அவன் சொல்றான், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு வசனம் படிங்க, 1 தீமோத்தேயு 4:8. 1 தீமோத்தேயு 4:8 என்ன பண்ணிருக்கார் பாருங்க. அவர் எப்படிப்பட்டவரா? 1 தீமோத்தேயு 4:8 எடுங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது. தேவ பக்தினா என்ன? தேவனை அரவணைப்பது, ஏற்றுக்கொள்வது. தேவ பக்தினா ஜீவனுள்ள தேவன். தேவ பக்தி அது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகியால். அப்படின்னா என்ன? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நீங்க உங்க கிரியைகளினாலே
நீங்க நான் உங்களுடைய நற்கிரியைகள் என்ன, நற்கிரியைகளினாலே நீங்க தேவன் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே போதும். தேவ பக்தியானது அந்த இயேசு சிலுவையிலே செய்த காரியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டாலே, இன்னைக்கு அதைத்தான் சிலுவை தியானம் தான் இது. சிலுவையில் அவர் செய்து முடித்தார். என்ன செய்து முடித்தார்? நான் என்னுடைய ரட்சிப்புக்கு, என்னுடைய மீட்புக்கு, தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு, சுகத்திற்கு, பலத்திற்கு, சமாதானத்திற்கு, சந்தோஷத்திற்கு அவர் சிலுவையை செய்து முடித்ததை நான் விசுவாசித்தா போதும். அல்லேலூயா. அதுதான், அதை விசுவாசிக்கும் பொழுது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவன், நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேரு இந்த திருவிருந்துல இந்த காட்டி கொடுக்க இந்த திருவிருந்துல எப்படி நீங்க பங்கெடுக்கிறீங்க? இந்த திருவிருந்துல எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுடைய மாம்சமும் ரத்தத்துக்கு அடையாளமாக இதை நான் எடுக்க போறேன்ட்டு. அல்லேலூயா. சிலுவையில் என்ன நடந்தது? என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. அல்லேலூயா. என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. என்னுடைய தலைமுறை சாபங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. என்னுடைய தரித்திரம் அவர் மீது வைக்கப்பட்டது. என்னுடைய நோய்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. எத்தனை பேர் அதை உங்க இருதயத்தில் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் பாவத்தை பரிகரிக்கிறவராய் இருக்கிறார். எப்படி இந்த பெண்ணு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை தானே தீர்மானம் பண்ணி தானே குழப்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் அப்படி குழப்பமா வாழ வேண்டியதில்லை, இப்படி சஞ்சலப்பட்டு வாழ வேண்டியதில்லை. இருதயத்தில் ஒரு வெடித்து சிதறுகிற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ வேண்டியதில்லை. ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ போகணும். அப்ப அதற்காக இயேசுவை காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தன்னுடைய சீசர்கள் கொடுத்தார்னா, என்னுடைய பாவத்தை அவர் தன்னுடைய மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. நான் இப்படி இருக்க வேண்டியதில்லை, இப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லை, உலகத்தார போல இருக்க வேண்டியதில்லை, பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டியதில்லை, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நான் தகுதியா இருக்கிறேன். அது இந்த சிலுவை ரத்தம் எனக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய எல்லாவற்றையும் அவர் சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டார். நான் இனிமே எதையும் சுமக்க தேவையில்லை. விடுதலையா, சமாதானமா, சந்தோஷமா, எதை பத்தியும் கவலை இல்லை. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவ அப்பா நானேன்னு சொல்லிட்டார் அவரு. அல்லேலூயா. நானே உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லிட்டாரு. நானே எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளின்னு சொல்லிட்டாரு. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லிட்டாரு. நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்படி எனக்கு எல்லாம் அவர் தான். என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு, பாவம் இல்லாத வாழ்க்கைக்கு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, ஒரு நீதி உள்ள வாழ்க்கைக்கு எல்லாம் எனக்கு அவர் தான். அப்படிப்பட்ட இருதயத்தில், அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நீங்க இந்த திருவிருந்துல பங்கெடுங்க. அல்லேலூயா. அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். நான் என்ன அடிக்கப்பட வேண்டியதில்லை, நான் என்ன நொறுக்கப்பட வேண்டியதில்லை. என் உள்ள நொறுங்கி போகிற அளவுக்கு என்ன ஒண்ணு யாரும் பண்ண முடியாது. ஏன்னா பிசாசை சிலுவையில் ஜெயித்தார் அவர். அல்லேலூயா. பிசாசுக்கு, மரணத்துக்கு பிசாசான அதிகாரியான அந்த பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அளித்தார். எனக்கு மரண பயம் கிடையாது. இந்த வாழ்வுக்கு பின்னாடி ஒரு வாழ்வு இருக்கு. அதான் சொல்ற, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அவருடைய வாக்கு, இயேசு என்கிற அந்த வாக்கு அவள் வித்து அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவனோடு கூட பங்கெடுக்க நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில குழப்பம் இல்லை. என்னை சுத்தி ஆயிரம் நடக்கலாம், என்னை சுத்தி எனக்கு பிடிக்காதது ஆயிரம் நடக்கலாம். ஆனா அவர் கர்த்தர். அல்லேலூயா. இயேசு எனக்கு கர்த்தரா இருக்கிறார். நான் நல்லா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், வெற்றியா இருப்பேன், வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ஜீவன், அதான் ஜீவன். நமக்கு ஜீவன் அதுதான். இயேசுதான் ஜீவன். அல்லேலூயா. அவர்கிட்ட மரணம் இருந்தது, அந்த மரணத்தை மாத்த வந்தாரு. அதான் சொல்றாரு,
என்னை விசுவாசிக்கிறோட இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அன்பு பிரவாகம் எடுத்து ஓடும். யாரையும் நம்ம வெறுக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் சமாதானத்தோட சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி அவர் அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். இந்த திருவிருந்திலே நீங்கள் பங்கெடுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எதுல பங்கெடுக்கிறீங்க? ஜீவனிலே பங்கெடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து பிரித்து ஜீவனுக்கு அதிபதியான அந்த ஜீவனோடு கூட நீங்கள் இப்ப பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.